தேவனுடைய வல்லமையை பூமியில கொண்டு வரக்கூடாதுன்னு அவன் எத்தனையோ தடைகளை கொண்டு வந்திருப்பான். கர்த்தர் அதெல்லாம் உடைச்சு இங்க கொண்டு வந்துக்கிறார். அவர் வல்லமை நம்மளுக்கு தேவை, அவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. இந்த இடத்துல உண்மையா ஒரு விடுதலையை கர்த்தர் நம்மளுக்கு தரணும். நம்ம சபை மக்களுக்கு தரணும், நம்ம சென்னையில் இருக்கிற மக்களுக்கு தரணும். எந்தெந்த பிசாசுடைய கையில அகப்பட்டு இருப்பாங்களா நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்தா கூட இன்னைக்கு நம்ம ஆராதனை அவங்களை கர்த்தர் விடுதலை ஆகணும். கர்த்தர் அவங்களை விடுதலை ஆகணும். ஸ்தோத்திரம். உங்க வல்லமை எங்களுக்கு வேணும்னு கேட்போம். உண்மையாவே இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. அந்த வெளியே இருந்த சப்பானிய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்களாம். இன்னைக்கு பல பேர் வெளியே இருக்கலாம், பல பேர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வராதபடி வெளியே இருக்கலாம். அவங்கள உள்ள கொண்டு வரணும்னா அவருடைய வல்லமை நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, எந்த வல்லமையினால இந்த காரியத்தை நீ செய்கிறேன்னு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் சேவகர்கள் வந்து பேதுரை பார்த்து கேட்குறாங்க, அந்த சப்பானி வெளியே இருந்தானே அவன் குதிச்சுக்கின்னு துதிச்சுக்கின்னு தேவாலயத்துக்குள்ள ஓடி வரான்னு. அது எந்த வல்லமை, எந்த வல்லமை?
அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டு தேவனால 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர் தான் இந்த அற்புதமான காரியத்தை செய்தார். நம்மளால 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கலாம், ஆனால் நமக்காகவே 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து வந்தார். உண்மையாக அவர் இந்த இடத்துல உலாவின்னு இருக்கிறார். அன்னைக்கு வெளியே இருந்த சப்பானியை உள்ள கொண்டு வந்த அதே உயிர்த்த இந்த வல்லமை இன்னைக்கு உண்மையாவே நம்ம சபைய நம்ம ரத்தத்துல சம்மந்தப்பட்ட நம்ம உறவினர்கள், நம்ம அண்ணன் தம்பிகள், நம்மளோட கூட பிறந்த சொந்த பந்தங்கள், தாய் தகப்பன், இவங்களாம் வெளியே இருக்கலாம். நம்ம உண்மையாவே அவர் வல்லமையை கேட்க கேட்க சப்பானியா சாத்தான் அவங்கள வந்து வெளியவே வைத்துக்கின்னு உள்ள வராத போல அவங்க காலை அப்படியே கட்டப்பட்டு கத்தர் அந்த கட்டை உடைக்கணும். ரட்சிப்பு தடை செய்யற கட்டைகளை கத்தர் உடைக்கணும். உண்மையா நம்ம விசுவாசிப்போம்னா கத்தர் கிரிய செய்வார், கிரிய செய்வார். சோத்திரம் 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 சோத்திரம். உங்க ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதம் தான் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. அந்த பாட்டை பாடுவோம். இன்று நம்மேசு உடை தெரிவா. நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். இந்த வல்லமைகள் குறைந்து போவதில்லை, இந்த உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பாவங்கள் பறந்தோடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம்மா. எழுந்து நின்று பேய்கள் ஓடணும், நோய்கள் தீரணும், பிசாசுடைய கிரிகள் முழுவதும் நிர்மலமாக்கப்படணும். கர்த்தருடைய வல்லமை வேணும், கர்த்தருடைய அக்னி வேணும், கர்த்தருடைய அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும்னு சொல்லுவோம். உங்க வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உங்க அக்னி எங்களுக்கு வேணும்.
எங்களுக்கு விரோதமா போராடுகிற எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், ஏவலின் ஆவிகள், பிசாசுடைய வல்லமைகள் இந்த இடத்துல இருந்து அகன்று போகணும். எங்க வீட்டுல இருந்து அகன்று போகணும். எங்க குடும்பத்துக்குள்ள இருந்து அகன்று போகணும். உங்க வல்லமை எனக்குள்ள வேணும். எல்லாம் நம்ம விசுவாசமா கேட்போம். உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வந்துக்கிறோம். யார் யார் உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி தாவீது ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போனாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது ராஜா முழு பலத்தோட ஆடினாரு, முழு ஆத்மாவோட ஆடினாரு. அவருடைய எண்ணங்கள் வேற எங்கே இல்லை. அவருடைய மனைவி அவரை பார்த்து கேவலமா பேசினாங்க. பைத்தியக்காரனை போல டான்ஸ் ஆயின்னு போறான்னு சொல்லி தன்னுடைய மனைவி அவரை வீட்டு மேல இருந்து பார்த்து அவரை கேவலமா பேசினாங்க. அப்படி இருந்தாலும் அவர் அதை பார்க்கல. இப்ப நம்மளுக்கு விரோதமா கூட எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தைகள் பேசலாம். ஆராதனைக்குள்ள அதெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறது தான் நம்ம முக்கியமான கடமை. அவரை துதிக்கிறது, அவரை வாழ்த்துறது, அவரை மகிமைப்படுத்துறது, அவரை உயர்த்துறது தான் முக்கியமானது. நான் உண்மையாவே அதை சொல்ல. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு அன்று தாவீது நடனம் ஆடினா ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆராதனை நேரத்தில் நேரா பார்த்தேன், பேய்ங்க என் முன்னால வந்து ஆடிச்சு. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற பேயெல்லாம் கத்த துரத்துவார். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசுடைய வல்லமைகளை துரத்துவார். நீங்க என்னென்ன விதத்துல உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயே தெரியாத உங்களுக்குள்ள ஒருத்தங்கிறான். அன்னைக்கு சவுலுக்குள்ள ஒருத்தர் இருந்தான், சவுலுக்கு தெரியல. அன்னைக்கு சிம்சோனுக்குள்ள ஒருத்தர் இருந்தான், சிம்சோனுக்கு தெரியல. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறான், துன்மார்க்கன். உங்க சாட்சியை கெடுக்க உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். உங்க குடும்பத்துல வர ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். இன்னைக்கு அவனை வெளியே துரத்துங்க, இன்னைக்கு அவனை வெளியே துரத்துங்க. இயேசு ஒருத்தர் மட்டும் தான் எங்களுக்குள்ள இருக்கணும், வேற எவனும் எங்களுக்குள்ள இருக்க கூடாது, வேற
வேற எந்த வியாதி எங்களுக்குள்ள இருக்க கூடாது. எந்த பிசாசுடைய ஆவி எங்க மேல இருக்க கூடாது. இயேசு ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு தேவை. இயேசு ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு தேவை. முடிக்க போறேன். நேத்து இந்த ஆராதனைக்காக நான் ஜெபிக்கும் போது நான் பார்த்த ஒரு தரிசனம். நான் காலையில ஜெபம் பண்ணிருந்தேன், நானும் எங்க சிஸ்டரும். அப்படி பிரேயர் பண்ணும் போது ஜெபிக்க 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 தூக்கத்தை கொண்டு வந்தாம. அதனால நான் விடவே இல்லை, எங்க சிஸ்டம் விடலை. ஜெபி, தூங்காத, ஜெபி ஜெபின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணினே இருந்தேன். நான் சேர் போட்டுன்னு உட்காந்துக்கிற போல என் ஃப்ரண்ட்ல என் முன்னால் ஒருத்தன் சேர் போட்டுன்னு உட்காந்து என் தலையை அப்படி கீழே தள்ளலான்னு பார்த்தான். இன்னைக்கு கூட உங்கள் தலையை இந்த 7 மாதம் எதனா ஒன்று உங்களுக்கு வந்து தள்ளுறா போல இருந்திருக்கலாம். நீ கத்தர் உங்களை தூக்க இங்கே வந்திருக்கிறார். தள்ளுறான், நான் பார்த்தேன், தள்ளுறான். வாய் கோணியாவது அவன் காட்டுறான், வாயை கோணியா காட்டுறான், தள்ளுறத காட்டுறான். நீ ஜெபிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். ஜபத்தை நிறுத்து, ஜபத்தை நிறுத்துரு அப்படின்னு சொல்றான். நான் நிறுத்துற மாதிரியே இல்லை. அவனா இயேசுவா? இயேசுவா சாத்தானா? பார்த்தலாம் சொன்னவனே அவனால முடியாத எங்க வீட்டை விட்டு அப்படியே ஓடுறத பார்த்தேன். இன்னைக்கு உங்க குடும்பத்துல கூட உங்க தலையை எடுக்கிற போல, உங்க தலையை எடுக்கிற போல வீட்டுல நீங்க தலையா இருக்கலாம். உங்களை எடுக்கிற போல ஒருத்தர் உங்க பக்கத்துல வந்திருக்கலாம், உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். நீங்க அவனை துரத்துங்க, நீங்க துரத்துங்க. தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க. நல்லா கேளுங்க. நான் முடிக்க போறேன். நான் உள்ள பார்த்தேன், நான் பார்த்தேன் ஒரு துன்மார்க்கன், சாராயம் குடிக்கிற துன்மார்க்கன், பிராந்தி குடிக்கிற துன்மார்க்கன் உனக்குள்ள பதுங்கி இருக்கிறான். நீ கத்தர அவனை வெளியே அனுப்பு. கத்தர நாமத்தினால அவனை வெளியே அனுப்பு. விபச்சாரம் பண்றவன், வேசுதானம் பண்றவன் உனக்குள்ள இருக்கிறான். வேணாம் வேணாம், இயேசுதான் எனக்கு வேணும், இயேசுதான் எனக்கு வேணும். துரத்துங்க, வெளியே துரத்துங்க. நம்ம பாடும் போது துதிக்கும் போது நம்மள பாவத்துல தள்ள பாக்குற எந்த அசுத்த ஆவியா இருந்தாலும் உங்க காலில் கீழே மதிக்கிற வல்லமை உங்க மேல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுமா. நம்ம முடிக்க போறோம். ஒரு நிமிஷம் ஆண்டவரே, பேய் ஓடணும். எங்க குடும்பத்தில் இருக்கிற பேய் ஓடணும். எங்க சபைக்கு விரோதமாக மந்திரங்கள், சூனியங்கள், ஏவலாவி, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்து, சூனியம் செய்து, சர்ச்சை நடத்தக்கூடாத, சர்ச்சில் வர மக்கள் எல்லாம் கலைக்கிறது, சர்ச்சில் இருக்கிற மக்கள் எல்லாம் கலைக்கிற ஆவிகளை கத்த துரத்தணும். சபை பெருகணும், சபை பெருகணும், சபை கலைக்கப்படக்கூடாது. சபையை கலைக்கிற அசுத்தாவிகளை கத்த துரத்தணும். அந்த வல்லமை எனக்கு வேணும், அந்த அக்கினி எங்க சபைக்கு வேணும், அந்த அபிஷேகம் வேணும். அவர்கள் 120 பேரா இருந்தவங்கள 12 பேரா இருந்தவங்கள 120 பேரா மாத்த அந்த அக்கினி இறங்கி வந்தது. 120 பேரா இருந்தவங்க 3000 பேரா மாத்த அந்த அக்கினி இறங்கி வந்தது. இன்னைக்கு அந்த அக்கினி எங்க மேல வரணும். 12 பேரா 120 பேரா மாறணும், 120 பேர் 3000 பேரா மாறணும். அது மாதிரி அக்கினி, அந்த அக்கினி முடிக்க போறேன் நான். மாம்சமான யாவர் மேலையும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் உன் ஆவியை ஊத்திடுங்க. ஒரே ஒரு அடி மட்டும். மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊத்துவேன் என்று. இதை எப்படி தெரியுமா கேட்கணும்? உங்க இருதயத்தில் கைய வைங்க, உங்க தலையில கைய வைங்க. தயவு செய்து நாங்க தொண்டை வலிக்க பாடுறோம், நீங்க அப்படியே வாய முன்னு இருக்கிறீங்க. இருக்காதீங்க. உங்களை நிரப்பதான் கத்தர் எங்களை இதை நடத்த சொல்றாங்க. நீங்க தயவு செய்து எங்க இருந்தாலும் வாயை தருங்க, கண்ணை மூடுங்க. மாம்சமான யாவர் மேலையும் Give me
இந்த 7 மாதங்கள் இந்த இடத்துல எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. கர்த்தர் இந்த ஆவியெல்லாம் துரத்தணும். நம்ம தேவை ஏசப்பா தான். நம்ம ஆராதனை ஏசப்பா தான். இன்னைக்கு உலக ஜனங்க தெய்வமே இல்லாததுக்கு எவ்வளோ பணத்தை கொட்டி கொட்டி செலவு பண்ணி அந்த தெய்வத்தை வரவேற்கிறாங்க. ஆனால் அது கும்பிட்டு முடிச்சோடனே அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஆனால் நீ நானும் கும்புற தெய்வம் அப்படிப்பட்டவர் இல்லை. உங்களுக்குள்ள வருகிறவர், உங்களுக்குள்ள வருகிறவர். அன்னைக்கு அனனியா மூலியமா பவுல நிரப்ப வந்தாரு. இன்னைக்கு கூட உங்களை நிரப்ப இங்க வந்திருக்கிறார். தயவு செய்து அசதியா இருக்காது, பலவீனத்தோடு இருக்காது, சோர்வோடு இருக்காது. இந்த 4 மாதங்கள் ஆசீர்வாதமான மாதமா இருக்கணும். இந்த மாசத்துல இந்த நாள்ல இருந்து ஆசீர்வாதம் உங்க வீட்டு உள்ள வரப்போகுது. ஆசீர்வாதம் உங்க வீட்டு உள்ள வரப்போகுது. உங்க வீட்டுல இருந்த பில்லி சூனியத்தின் ஆவிய கர்த்தர் அகற்ற போறாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிற மந்திர சூனியங்களை கர்த்தர் அந்த கட்டை உடைக்க போறாரு. நீ பேச பேச துதிக்க துதிக்க நீ மகிமைப்படுத்த உங்க வீட்டு மேல ஆவியானவர் இறங்குறாரு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி இறங்குது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த ஆராதனை நாள்ல, குறிப்பா இந்த அமாவாசை நாட்கள்ல உங்களை நாங்கள் ஒருமனப்பட்டு துதிச்ச ஒரே நோக்கம், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரங்களை சூனியங்களை எங்க குடும்பத்தை விட்டு, எங்க வீட்டை விட்டு, எங்க பட்டணத்தை விட்டு கர்த்தர் துரத்துவாயாக. மந்திரத்தினால, சூனியத்தினால, ஏவல் ஆவினால எந்தெந்த மக்கள் சென்னை பட்டணத்தில் அலமோதி கொண்டு இருப்பாங்களோ, அழுது கொண்டு இருப்பாங்களோ, அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாயாக. இன்னைக்கு விடுதலையை கட்டளையிடுவாங்க. இந்த ஆராதனையை தந்ததுக்காக நன்றி. பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து, வாலிப பிள்ளைகளாக சேர்ந்து உங்களை நாங்கள் இந்த காலையில் மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உட்காருங்களா. ரெபேக்கா, லாபான் 3 பேர் இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம இதை பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அவர் நம்மளுக்குள்ள உள்ள வரணும்னா நம்ம தட்டி விடக்கூடாது. சொல்லுங்க. அவர் உள்ள வரணும்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? தட்டக்கூடாது. தட்டுவாங்க சில பேர். ஆமே, எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கே போகணும், அங்கே போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும். ஆமே, ஆமன் சொல்லுங்களா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க கர்த்தருடைய காரியத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்டவங்க உள்ளத்துக்குள்ளதான், அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளதான் அவர் போய் என்ன பண்ண முடியும்? அவங்கள ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே. அப்ப கர்த்தர் உங்க உள்ள வர போறார், உங்க வீட்டு உள்ள வர போறார், உங்க சரீரத்துக்குள்ள வர போறார், உங்க பிள்ளைகளுக்குள்ள வர போறார். அப்ப அவர் வரணும்னா உண்மையாவே நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சாக் போக்கு சொல்லக்கூடாது. என்னால் முடியாத காலையில் எழுந்துக்க. ஆமென், ஆமென் சொல்லுங்களா. இவங்க ஆராதனை எப்போ பார்த்தாலும் காலையில் 7:30ன்றாங்க, 8ன்றாங்க. இவங்க வேலையே இல்லை. இவங்க பாட்டு பண்ணன்றாங்க, பாடினே இருக்கிறாங்க. கால் வலிக்குது. இவங்க என்னமோ பாடி துதிக்கிற மாதிரி திட்டிக்கினே நின்று இருப்பாங்க. நிறுத்த மாட்டார், நிறுத்த மாட்டார், நிறுத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்களா. தவறு. உங்களுக்குள்ள கர்த்தர் வரதான் நாங்கள் தொண்டு என்ன பண்ணுறோம்? உண்மையாகவே கஷ்டப்பட்டு பாடுறோம். எதுக்கு? உங்களுக்குள்ள கர்த்தர் வரணும், உங்கள் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் வரணும். அப்போ சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உபவாசம் ஜபமா அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உங்களுக்கு எது வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் அதை மாற்ற மாட்டாரா? சொல்லுங்களா. இல்லை இல்லை பிரதர், எங்களால் முடியலன்னா நாங்கள் அப்படியே தான் இருப்போம். தவறு. என்கிட்ட கர்த்தர் இந்த செய்தி வித்தியாசமாக பேசினார். ஆமென் சொல்லுங்களா. உங்களுக்குள்ள உள்ள அவர் வரணும்னா, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னா உங்கள் உள்ள எவனும் பதிஞ்சு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பதுங்கி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு உங்களை ஓப்பனா சாமி, ஒரு சாமி வந்து இப்படி இருதயத்தை கீச்சு காட்டுவார். எனக்குள்ள சாமிக்குதுன்னுவார். அவர் ஒரு சாமி, அவர் இன்னொரு சாமி இப்படின்னுவார்.
ஆமென் சொல்லுங்களா. அப்போ நான் உங்ககிட்ட கர்த்தர் பேச சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உங்க சரீரத்தில் இயேசுவை தவிர வேற யாரும் பதுங்கி இருக்கக்கூடாது, ஒளிஞ்சு இருக்கக்கூடாது, உலாவின் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். துன்மார்க்கன் நம்ம சரீரத்துக்குள்ள பதுங்க விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. பாருங்க, இப்போ எலியாசரை இப்போ நம்பி ஆபிரகாம் அவருடைய சொத்தை அத்தனையும் அவர் கையில் கொடுத்துறாரு. ஆமென் சொல்லுங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் லோத்து தான் ஆபிரகாமுக்கு அசிஸ்டண்டாக இருந்தார். லோத்து தன்னுடைய சொந்த அண்ணனுடைய பையன் தான் எப்பவுமே ஆபிரகாமுக்கு பர்சனலா அவருக்கு அடுத்ததாக இருந்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. ஆனால் அவன் மனைவி எப்போ பார்த்தாலும் லோத்து மனைவி கொஞ்சம் மோசமானவங்க. நீங்கள் உங்கள் பெரியப்பாக்க சித்தப்பாக்க கஷ்டப்படுறேன்னு சொல்லிய அந்த இடத்துலேருந்து லோத்தை ஆபிரகாமை விட்டு பிரிச்சுட்டாங்க. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம் எலியாசர் அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களா. எலியாசர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை போல காணப்பட்டார். ஆமென். பாருங்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 24:6 வாசிங்களா. அதற்கு ஆபிரகாம் 5 வாசிங்க. அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமா என்று கேட்டான். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்க்க அனுப்புறாரு. போட்டோவை தரல, அட்ரஸ் தரல. ஆமென். அப்பாவும் கூட போல பொண்ணு பார்க்கறவரோட. அவர் சொல்றாரு, வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதர்களை உன்னோட கூட அனுப்புவார் என்றாரு. ஆமென் சொல்லுங்களா. இப்போ எலியாசர் கேட்குறாரு, இப்போ அவங்க என் கூட வரலன்னா திருப்பி உங்கள் மகனை இட்டுன்னு போயிட்டு அந்த பொண்ணை காட்டலாமான்றாரு. அதெல்லாம் வேணாம். ஆமென் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க வரலன்னா அந்த குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவன் என்ன பண்றான்னா, இது கடினமான காரியம். ஆமென் சொல்லுங்களா. நான் தான் வேலைக்காரன், போட்டோ இல்லாத, அட்ரஸ் இல்லாத, சொந்தம் அம்மாவோ அப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ பொண்ணு பார்க்க கூட போவாத தனியாக ஒருத்தர் அனுப்புனா எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்களா. எலியாசர் அதை தட்டி விடலை. அப்போ நம்ம கர்த்தருடைய காரியத்தில் என்ன பண்ணக்கூடாது? தட்டி விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. மனுஷனுடைய காரியத்தை நம்ம தட்ட மாட்டோம், ஆனால் கர்த்தருடைய காரியத்தை தட்டுவோம். தவறு. ஆமென் சொல்லுங்களா. அப்போ நீங்கள் தட்டி விடுறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான். உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை பதுங்கி இருக்கிறவனை இன்னைக்கு கர்த்தர் அவனை வெளியே துரத்தணும். துரத்துவீங்களா? சொல்லுங்களா. யார் யார் துரத்த போறீங்க? இப்போ நான் அதை தான் பார்க்க போகிறேன். உங்களுக்குள்ள அவர் வரணும்னு இங்கே சொல்லப்பட்டுக்குது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ள வாங்க, உங்களுக்கு வீடும் ஒட்டக காருக்கு இடமும் ஆயத்தமா இருக்குது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ள வந்துருங்க, உங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, உங்க வேன் நிறுத்த அங்க இடமா இருக்குது, பெட்ரோல் வேணுமா டீசல் வேணுமா எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. காலை கழுவுங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். யார் அவங்களுக்கு ஏன் அந்த கணம் கிடைச்சது? எலியாசருக்குள்ள எந்த காரியமும் இல்லை, யாரும் அவருக்குள்ள பதுங்கி இல்லை. அப்ப நம்மளுக்குள்ள எதுவும் பதங்க கூடாது, நம்மளுக்குள்ள எதுவும் பதங்க கூடாது. ஆமென் சொல்லுங்களா. அப்ப பதுங்க கூடாது, பதுங்கி போயிடக்கூடாது. அப்ப இங்க பாக்குறோம், எலியாசருக்குள்ள எதுவும் இல்லாததுனால்தான் அவர் போன இடத்துல அவரை பார்த்து சொல்றாங்க, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே வெளியே நிற்காத, ஏசில தான் நீ இருக்கணும்.
வெளியே வெப்பமாக இருக்குது. ஆமென் சொல்லுங்களா. அப்போ நம்ம கடவுளுடைய காரியத்தை எதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. உங்களை தடை செய்கிறவன் ஒருத்தன் உங்களுக்குள்ளேயே இருப்பான். காலையில் எழுந்துக்கும் போதே சொல்லுவான், நீ காலையில் சீக்கிரமாக ஆராதனைக்கு போவாத, நீயா போய் பாட போகிற, நீயா வசனம் சொல்ல போகிற, சும்மா யாரோ ஒருத்தரை போல் பொதுவாக உட்காந்துட்டு வர போகிற, நீ எப்போ போனா போனான்னா போகலன்னா உனக்கு என்னாக்குது? அவன் உனக்குள்ளே இருக்கிற அந்த துன்மார்க்கனை கர்த்தர் இன்னைக்கு துரத்தணும். உன் மேலே வர ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துற உனக்குள்ளே ஒருத்தங்கிறான். ஆமென். நம்ம முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, உங்களுக்குள்ள உங்களில் ஒருவனார்ல சொன்னாரா இல்லையா? அது போல உங்கள ஒருத்தர் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களா. அவன் நான் பேசுறது இப்போ நான் பார்ப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 39ல் சோத்திரம் 39:2 வாசிங்களா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தமுள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். யோசேப்போட கூட இருக்கிறது அந்த எகிப்துல இருக்கிற எஜமான் கண்டாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை எடுத்து யோசேப்பு கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப அந்த இடத்துல யோசேப்புக்குள்ள ஒருத்தன் வர அவர் நெருங்கி வந்தான். ஆனால் யோசேப்பு அதை தட்டி விட்டாரு. நீங்கள் தட்டுவீங்களா உங்களுக்குள்ள வர காரியங்களை, இல்லை கட்டி அணைச்சிக்குவீங்களா? ஆமென் சொல்லுங்களா. நல்லா அலுவலியா சொல்லுங்க. இங்கே பார்க்குறோம், இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். அங்கே போத்திபாவுடைய மனைவி இருந்தா, அவ துன்மார்க்கமானவ. அவ இப்போ யோசேப்புக்குள்ள வர விரும்புகிறா. ஆனால் யோசேப்பு என்ன பண்ணாரு, அவளை தட்டினாரு. ஆமென் சொல்லுங்களா. எனக்குள்ள இயேசுவை தவிர வேற யாரும் வரவானா, எனக்குள்ள இயேசு மட்டும்தான் இருக்கணும். சொல்லுங்களா. யாரும் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்குள்ள இயேசு வானவா? ஆமென் சொல்லுங்களா. துன்மார்க்கம், அந்த பொல்லாத விபச்சாராவி, வேசித்தனத்தின் ஆவி யோசேப்புடைய ஆசீர்வாதத்தையே அப்படியே தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தது. உண்மையாகவே அவனுக்குள்ளே வந்துட்டு இருந்தா அத்தோட யோசேப்புடைய சாப்பிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். கர்த்தர் அவன் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களா. நல்லா ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. உங்களுக்குள்ள ஒருத்தனை வர என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. அவன் துன்மார்க்கன். ஆமென் சொல்லுங்களா. இப்போ வேணா அது உங்களுக்கு நல்லதா தெரியலாம். உங்கள் வயசாக நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறவனா நீங்கள் டெவலப் பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் டெவலப் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்களா. ஆனால் வரப்போகிற நாளில் அது தெரியும், அதோடைய பலன் தெரியும். ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அலுவலியா சொல்லுங்க. யோசேப்பு போத்திபா மனைவியோட இணையவே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதமே எனக்கு தேவையில்லை, என் கூட கர்த்தர் இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு தன் துணியை பிடிச்சி வலிக்கிறா. ஜட்டியோட துணியை கூட விட்டுட்டு ஓடினேங்கிறாரு. நம்மளுக்கெல்லாம் அந்த கிருபை தரக்கூடாதா? உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணுமா? யோசேப்பு வீட்டில் போன வீட்லேயும் ஆசீர்வாதம், வெளியிலையும் ஆசீர்வாதம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு எழுதப்பட்டுக்குது. அப்போ போர்த்திபா வீட்டில் யோசேப்பு போனதுனால தான் ஆசீர்வாதமாக அந்த வீடு இருந்ததை கண்டு போர்த்திபாவால் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படலை. அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் நிமித்தம் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு தருவார். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துற பொல்லாத துன்மார்க்கமான ஆவிகள் உங்களுக்குள்ள உங்களை உங்களுக்குள்ள பதுங்கிட நீங்க ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களா. நல்லா ஆமென் சொல்லுங்க. நான் கிளப்ல இருந்திருக்கிறேன், லேடிங்க டான்ஸ் ஆடுற இடத்துல நான் இருந்திருக்கிறேன், சினிமா தியேட்டர்ல இருந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களா. பல பிராந்தி கேட்டில் பல காரியத்தில் நான் இருந்திருக்கிறேன். கடவுள் அறிவார். எனக்குள்ளே இல்லாத பாவம் ஒன்றும் இல்லை நான் சொல்லவே முடியாது.
ஆமென் சொல்லுங்களா. ஆனா இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறது இயேசு ஒருத்தர் மட்டும்தான். என் மனைவி கூட எனக்குள்ள இல்லை, என் பையன் கூட எனக்குள்ள இல்லை, என் பொண்ணு கூட எனக்குள்ள இல்லை. எங்க அப்பா இயேசு மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் இருந்தா போதும், என் மனைவி நல்லா இருக்கும். அவர் இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்களா. நம்மளுக்கு அந்த கிருபை தரணும். அப்ப போர்த்திபா மனைவி இங்க பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமம் 39:5 பார்த்தீங்கன்னா, அவன் தன் வீட்டாருக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் விசாரணை கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம். அப்ப சென்னை பட்டணத்தை உங்க நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடாதா? உங்க வேலையை உங்க தொழிலை ஆசீர்வதிக்க கூடாதா? உங்க வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடாதா? அப்புறம் வீட்டிலையும் வெளியிலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. காரணம், போர்த்திபாவுடைய மனைவி யோசேப்புக்குள்ள இல்ல, கர்த்தர் மட்டும்தான் இருந்தாரு. ஆமென் சொல்லுங்களா. போர்த்திபா வேலை செய்யற இடத்துல, வேலை செய்த இடத்துல இருந்து அந்த இடத்துல கர்த்தர் அவனோட கொடுக்கறத அவங்க எஜமான் கண்டாருன்னுக்குது. ஆனா ஜெயிலுக்கு அவர் இட்டுன்னு போய் போடுறாங்க தவறான கேஸ்ல. ஆதியாக 39:21 சிறைச்சாலை தலைவன் 21 கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எங்க போனாலும் யோசேப்பா அவரோட யார் இருந்தாங்க? கர்த்தர் மட்டும்தான் இருந்தாரு. ஆமென் சொல்லுங்களா. அவங்க அண்ணன் தம்பிங்க கூட இல்லை. அவர் சொல்றாரு ஆதியாக 41 சொல்றாரு, என் குடும்பங்களெல்லாம் மறக்க பண்ணினதுனால அப்படின்னு அவன் பையன் பேரை வைக்கிறாரு. அவன் குடும்பத்தை பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல, அண்ணன் தம்பிகளை பார்க்கல, யாரை மட்டும் பார்த்தான்? கர்த்தர் மட்டும் என் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்களா. உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தாதான் நீங்க மற்ற இடத்துக்கு போகும்போது அதை ஆசீர்வதிப்பாரு. அவ முதல்ல இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ள வாங்க. யோசேப்பு போத்திபா வீட்டு உள்ள இருந்தாரு. அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களா. ஆமா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:17 வாசிங்களா. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். என்னை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், ரெபேக்கா வீட்டு உள்ள போனார் எலியேசரு. இந்த இடத்துல அனனியா பவுலுடைய வீட்டுக்குள்ள போறாரு. பவுல் யாரு? ஆண்டவருக்கு பிடிக்காதவனா காணப்பட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிக்கிறதும் உதைக்கிறதும் சபையில நடத்துற ஆராதனையை தடை செய்யறதும் அப்படிப்பட்டவனா காணப்பட்டான். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவனா காணப்பட்டாலும் ஆண்டவர் மதியான வேலையில அவனை சந்திக்கும் போது அவன் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்களா. அப்போஸ்தலர் 26:17 வாசிங்களா. உன் சுய ஜனத்தினின்று அந்நிய ஜனத்தினாரிடத்திலும் உன்னை விடுதலையாக்கி அவர்களை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக. அப்போஸ்தலர் 26 அந்த அதிகாரத்தில் 14 இருந்து பார்த்தா தெரியும். 13, 14, 15 சோத்திரம் 18 வரைக்கும் பார்த்தா தெரியும். உன் சுய ஜனத்திலிருந்து உன்னை அந்நிய ஜனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பாகிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படி நான் உன்னை கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்தில்
உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நீங்க யார் யார் ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்க? இப்போ பவுல் கிட்ட அனனியா போறாரு, அவர் உள்ள போறாரு. ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு கூட இந்த இடத்துல ஒரு அனனியா வந்து உங்களை ஆவியில நடத்தி இருக்கிறாரு. நீங்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்க கண்ணை திறந்துட்டாரு. திறந்தாரா இல்லையா? அப்படியே தான் மங்குதா கண்ணு? ஆராதனையில் கண் பார்வை வந்ததா இல்லையா? எங்க பாஸ்டர் நான் பார்த்துனா தான் இந்த நீ எப்போ முடிப்பேன்னு கால் வலிக்குது, சும்மா நான் பாடுறீங்க, நிறுத்துங்க. ஆமென் சொல்லுங்களா. அப்போ அனனியா, அப்போ இங்கே கூட ஒரு அனனியா வந்து என்ன பண்ணாரு? துன்மார்க்கமாக வாழ்ந்த சவுல், ஆமென், ஆண்டவருக்கு பிடிக்காதவனா துன்மார்க்கமான ஆவி தான் அவனுக்குள்ளே இருந்தது. சபையை உடைக்கிறது, ஊழியக்காரங்களை பிடிச்சு கட்டி அவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, சுவிசேஷம் சொன்னால் தடை செய்கிறது, அப்படிப்பட்டவராக காணப்பட்டார். ஆனால் தேவன் அனனியாவை அவருக்குள்ள அனுப்பி ஆவியானவர் அவர் மேலே அவர் கையை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கி அவரை நிரப்பி ஆண்டவருடைய கண்ணு தெரியாதவராகவே இருந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் கூட ரொம்ப பேர் கண்ணு தெரியாதவங்களா கூட இருக்கலாம். ஆமென். இன்னைக்கு உங்கள் கண்ணை அவர் திறப்பாரு. ஆமென் சொல்லுங்களா. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறார் பத்தியா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? நீங்க லூக்கா சுவிசேஷம் 24, 29, 30 வாசிங்களா? தெரியும், வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும். நீ எங்களோட தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. சாயங்காலமானது பொழுதும் போனது என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோட தங்கும்படி உள்ளே போனார். உள்ள வந்துட்டாரா? வந்தாரா இல்லையா? உன்னும் என்ன சொல்லப்பட்டுக்குது? அவங்களோட தங்கும்படி உள்ள போனாரு. அப்ப உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரணும், உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வரணும். கீழே அவர்களோட பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். ஆமென் சொல்லுங்களா. உங்க கண்ணு திறந்ததா இல்லையா? என் கூட இயேசு நின்னுகிற தெரியுதா? எங்க தெரியுது? இங்க போறாரு, அங்கே போகிறாரு, இப்படி வராரு, போய் உங்கள் மேலெல்லாம் கையை வைக்கிறாரு. ஆனால் நீ இப்படியே தாங்கிற, பாடுவியான்னு பார்க்குறாரு. அப்போ கூட வாய் திறக்கிறது இல்லை. அப்போ உண்மையாவா அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், நல்லா வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், அவர் உள்ளே போய் அவரை வருந்தி கேட்டாங்க. ஆமென். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவரை வருந்தி கேட்கணும். பவுல் கண்ணை எடுக்கும் போது 3 நாள் உபவாசம் போட்டு அல்லம் பகலும் புசிக்காமல் குடிக்காமல் ஜபத்தில் அவர் ஆண்டவரை தேடிக்கினே இருந்தாரா. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. பவுலை யார் வானான்னு சொல்லி ஊழியக்காரங்களா சேர்ந்து அவரை எதிர்த்து நின்னாங்களோ அந்த அனனியாவை பார்த்து சொல்றாரு, பவுலை போய் பாருன்றாரு. இப்போ ஜெபம் என்னங்கிறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. ஜெபம் என்னங்கிறாரு அங்கே எழுதப்பட்டிருக்குது. அந்த அனனியா சொல்றாரு, அவன் பொல்லாதவனாச்சே, அவன் உன்னை மதிக்க மாட்டானே, உன்னுடைய ஊழியக்காரங்களை அடித்து சபையெல்லாம் ஓடிச்சு நாசம் படுத்தணும்னாச்சே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும், ஆனால் நான் தெரிஞ்சு கொண்ட பாத்திரம் அவன் தான். அவன் சொல்லுங்களா. அவனை கொண்டு தான் பல பேர் ரசிக்க போற, நீ போன்றாரு. ஆமென் சொல்லுங்களா. நீங்க பரிசுத்த ஆவியானவரை மட்டும் உங்களுக்குள்ள அனுப்புனீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த கெட்ட பாவ பழக்க வழக்கம் இருந்தாலும் அதை வேரோடு பிடுங்கி வெளியே போடுவார். குப்பை தொட்டி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களா. ஆமா, எந்த அசுத்தமான குப்பை தொட்டியை போல நம்மளுக்குள்ள இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்மளை கொடுக்க 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 நம்மள என்ன பண்ணுவாரு? அழகா மாத்திடுவாரு. பவுலை மாத்திட்டாரு. இப்ப பவுல்
அப்படியே கண்ணை மூடி மந்திரக்காரனை உத்து பார்க்கும் போது அவன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் மந்திரக்காரனுடைய கண்ணை குருடாகுது. அப்ப எந்த அளவுக்கு அவர் மேல ஆண்டவர் ஆவியானவர் அவனுக்குள்ள வந்திருப்பாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்க சுவிசேஷம் சொன்ன இடத்துல ஒரு எலிமா மந்திரவாதி போய் பவுலை தடுத்து நிறுத்துறான். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 13:11 பார்த்தா 9 பார்த்தா தெரியும். பரிசுத்த ஆவியினால் பவுல் நிறையப்பட்டு எல்லா கபடமும் பொல்லாப்பு நிறைந்தவனே, பிசாசி மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வைய புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. இதோ கர்த்தருடைய கை பாருங்க. அவர் சொன்ன உடனே கர்த்தர் கையை நீட்டாரு. நீங்க சொன்ன கர்த்தர் கையை நீட்டக்கூடாதா? சொல்ல மாட்டேமா. கையை நீட்ட சொல்லிட்டா அப்போ உங்க மேல ஆண்டவர கையை நீட்டுவாரு. அப்போ நீங்க உள்வாங்கணும். அப்ப பவுல துன்மார்க்கம் தான், ஆண்டவர் அறியாத தெரியாதவர் தான். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்தோடனே பரிசுத்த ஆவியானவரை அவர் அதிகமா கேட்டாரு. நீங்களா கேட்குறீங்களா? சொல்ல மாட்டேமா. அந்நிய பாஷை பேசுறது ஒருத்தராக இருப்பாங்க, இவங்க வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. இல்லை ஆமென் சொல்லுங்களா. பவுல் மேல இருந்த அக்னி பாம்பு பவுலுக்கு விரோதமாக வருது. அப்போஸ்தலர் 28:3 குளிர் காயிறாங்க. அந்த பாம்பு பவுலை கடிக்குது, பவுல் கையை பிடிச்சிக்குது. அதை தூக்கி அப்படி நெருப்புல போடுறாரு. உங்களை ஒரு நெருப்பா கர்த்தர் மாற்றக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களா. உங்க கண்ணில் ஒரு நெருப்பை வைக்க கூடாதா? உங்க வாயில ஒரு நெருப்பை வைக்க கூடாதா? உங்க கையில ஒரு நெருப்பை வைக்க கூடாதா? உங்களை எதிர்த்து நிற்கிற தீய சக்திகள் உங்களை கண்டு அலறக்கூடாதா? செய்வார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஆராதனை முக்கியப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பாரு, நாங்கள் 7:30 இங்கே ஆராதனை நடத்துகிறோம். 7:30 ஏன் நடத்துகிறோம்? எங்கள் வேலை வெட்டி இல்லையா? தூக்கம் இல்லையா? பாரு, நேற்று நாங்கள் எலிபன் கேட்டில் ஜெபம் பண்ணோம். ஒரு வீட்டில் எல்லாமே கூடி இன்னைக்கு நிறைய ஜெபம் நேற்று நாங்கள் பண்ணியிருக்கிறோம். முந்தா நேற்று பிரிகில் ரோட்டில் ஒரு ஜெபம், நிறைய பேராக கூடி ஜெபிச்சோம். நல்ல ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், நேற்று 2 நாள் பண்ண ஜெபம் தான் இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை வரவேற்க எவ்வளவு ஜெபம் தெரியுமா தேவைப்படுது? உங்களை தடுத்து நிறுத்த எத்தனை பிசாசுடைய ஆவி இருக்கு தெரியுமா? ஆவியானவர் தான் உங்களை கொண்டு வந்துக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. அப்ப சாக் தடை பண்ணக்கூடாது, தடை சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. அவன் ஒருத்தன் உங்களுக்குள்ள அவனை இன்னைக்கு துரத்தணும். ஆமென். பார்க்குறோம். நீங்க பாருங்க, எலியாசரு அப்படியே சொன்னா போல போறாரு. அந்த 24ஆம் அதிகாரம் ஆதியாகத்தில் ஆபிரகாம் சொன்ன போலயே போறாரு. அங்க போய் ஆண்டவரை பார்த்து ஒரு ப்ரேயர் பண்றாரு. நான் போற இடத்துல நான் தண்ணி கேட்பேன், எனக்கு தண்ணி தரணும். ஆனா ஒட்டகத்துக்கு தண்ணி கேட்க மாட்டேன், கேட்காதையே தரணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம கூட ஒரு நாயை இட்டுன்னு போறோம், நம்மளுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஜெபம் நாய்க்கும் தரணும்னா கொடுப்பாங்களா? இந்த ஆள் தேவையில்லாத நாய், சோரி பிடிச்ச நாய் இட்டுன்னு வரான். ஆமென் சொல்லுங்க. புள்ள உனியா இருக்குது, இவனுக்கு கொடுக்கறது நம்ம அதுவரை சில பேர் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் காயில் வாக்கிங்கில் நாய் ஏற்றுன்னு வரான், ஏ அப்படின்னு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த அம்மா பேர் ஒட்டகம், 10 ஒட்டகம், பெரிய பெரிய ட்ரம்மு. ஆமென் சொல்லுங்க. இப்போ தண்ணி பிடிக்கிறதுக்கு சில இடத்துல இப்போ இவ்வளோ பெரிய ட்ரம்மு வச்சுன்னுக்கிறாங்க. அந்த ட்ரம்மில் அவங்க சொல்கிறாங்க, எலியாசரை பார்த்து உங்களுக்கு கொண்டு வரேன். அதுக்கு அடுத்தது அது வாசிங்க, 24:14. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கும் நியமித்தவளாய் இருக்கவும். ஆமென். நீங்க யார் யார் அற்புதத்தை ஆண்டவர் கிட்ட கேட்குறீங்க? ஆமென் சொல்லுங்களா. இவர் என்ன அற்புதம் கேட்குறாரு? எனக்கும் தண்ணி வேணும், ஒட்டகத்துக்கும் தண்ணி வேணும், அதை வச்சுதான் ஈசாக்குக்கு அந்த பெண்ணை நீ தரன்னு நான் நம்புறேன்றாரு. ஆமென். இப்ப கீழே அது பாருங்க, 16.
என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் 18 அதற்கு அவர் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். குடித்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு முண்டு வார்ப்பேன் இங்க சர்ச்சை கூப்பிட்டா வரதுக்கு ஆள் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், இவங்களை 8 மணிக்கு கூப்பிட்டா வாங்கப்பா உங்களுக்கு தான்ப்பா கட்டெல்லாம் உடைக்கிற எந்த கட்டணை நீ உடைச்சிக்கா, எங்களுக்கு தூக்கம் முக்கியம். ஆமீன் ஆமீன் சொல்லுங்களா. எதனா யாருன்னா பண்ணட்டும், தவறு. இன்னைக்கு பிசாசுடைய காரியத்தில் நம்ம ஏன் தெரியுமா அகப்படுறோம்? தேவனை துதிக்கிற நேரத்தில் நம்ம தூங்கி நிற்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் வேலை செய்து நிற்கிறோம். அந்த வேலை பண்ண என்ன பண்ணுறது? ஆமீன் சொல்லுங்களா. இது நம்மளை கொண்டு தான் தேவன் தேசத்தில் இருக்கிற மந்திரத்தை சூனியத்தை பிசாசுடைய காரியங்களை துரத்த முடியும். ஆனால் நீங்களே அதை தடை செய்தால் என்ன பண்ணுவாங்க? ஆமீன். இவங்க சொல்லலை, சாமி உங்களுக்கு நான் தண்ணி தரேன், ஒரு கிளாஸு சாப்பிட்டு போயினே இருங்க, 10 ஒட்டகத்துக்கு என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. சொல்லாததுனால்தான் அவ கேட்காத ஆசீர்வாதத்தை அந்த ஊழியக்கார மூலியமா கர்த்தர் கொடுத்தாரு. உங்களுக்கு வேணுமா? 1 கிலோ சவரம் கேட்கலாமா? இப்போ சவரெல்லாம் குறைஞ்சிருக்குது. ஆமன் சொல்லுங்க. ஆமாம், இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்போ அவர் என்னப்பா அந்த 17 அந்த ஊழியக்காரன் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் 19 கொடுத்த பின்பு 20 சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர 22 ஒட்டகங்களை குடித்து தீர்ந்து பின் அந்த மனிதன் அரை சேக்கால் எடையிலுள்ள ஒரு காதனியும் கம்புல கைகளுக்கு கைக்கு நல்ல வலிலும் பொன்னுள்ள 2 கடக்கங்களையும் கடக்கம் நல்ல டிசைனான கம்புல கொடுத்து கை நல்ல கைக்கு எத்தனை சவரம் தெரியல வலியில கொடுத்து, அம்மா யார் விட்டு மகன் தெரியலையேன்னு சொன்னாராம். நம்ம மேல அப்படி ஆசீர்வாதம் வரக்கூடாதா? வரணும் பாஸ்டர், ஆனால் நான் லேட்டாக தான் வருவேன், நீ என்னன்னா பேசிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ ஊழியக்காரங்க மட்டும் வளரட்டும். இப்போதான்பா பைக்கில் போனார், காரில் போகிறாரு, ஊர் போனா ஊரெல்லாம் தராங்க, இல்லை ஊரெல்லாம் தர மாட்டாங்க, கத்தத்தான் தருவார். அவங்க தூக்கத்தை கெடுக்கிறாங்க, தூக்கத்தை கெடுத்து தூக்கம் இல்லாதக்கிறாங்க, இரவு பகல உபவாசம் போடுறாங்க, அழுகுறாங்க, அலறாங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆமன் சொல்லுங்களா. ஆமா, யாரும் விசுவாசிகளை கொண்டு ஊழியக்காரன் முன்னேற கர்த்தர் விட மாட்டாரு, அவர் தருவாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு காதணி எல்லாமே தராரு. ஆமன் சொல்லுங்க. அவங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை. அப்படின்னா நம்ம கர்த்தருடைய காரியத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சர்ச்சை மூலியமா கூட கர்த்தர் உங்களுக்கு செயல்பட சொல்லுவாரானா அதை நீங்க ஆஃப் பண்ணக்கூடாது. அதை நீங்க அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் நான் பண்ண என்ன ஆகிட போகுது அப்படின்னு அலட்சியமா அதை யார் கையெல்லாம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஆமன் சொல்லுங்களா. தவறு அது. ரெபேக்கா அப்படி பண்ணல, எலியேசர் அப்படி பண்ணல. ஆமன் சொல்லுங்களா. நீங்க யார் யார் கர்த்தருடைய காரியத்தில் தட்டி கடிக்கிறீங்க? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல பாப்போம். பரவாயில்ல, நான் முடிக்க போறேன். அப்போ தட்டி விடக்கூடாது. ஆமன் சொல்லுங்களா. நீங்க உண்மையாவே தட்டக்கூடாது. இன்னைக்கு கூட 7:30 மணிக்கு நாங்கள் ஆண்டவர் எங்கள் கடை காட்டினார். நிறைய மந்திரம், நிறைய சூனியம், நிறைய பேய் பிடிச்சவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அது எப்படி ஓடும்? நான் போனால் ஓயிட்டுமா? நான் அப்படியே போய் என்ன ஓயிட்டுமா? மூஞ்சில குத்தும். வல்லாட்டில் பேய்ங்க மூஞ்சில குத்தி வாயை குழப்பிடும். நான் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தணும், அதுதான் அந்த இடத்துல அவர் வல்லமை வெளிப்படுத்தும். உங்களுக்குலாம் அது வேணாவா? எங்களுக்கு வேலைக்குதே, ஊழியத்துக்குன்னு உங்களை தான் ஒப்பு கொடுத்துக்கிறீங்க, நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணணும். நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம்ல, தப்பு தப்பு. ஆமன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உள்ள ஒருத்தனை விடாதீங்க. நான் முடிக்க போகிறேன். 3வது அங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ எலியாசருடைய ரெபேக்காவுடைய அண்ணன் வர்றாரு அந்த இடத்துல. 29 வாசிங்க. ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்து தன் மனிதத்துக்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தங்கச்சி கையில தரித்திருந்த அந்த காதணியையும் காதுல போட்டின கம்புலையும் அவள் கைகளில் போட்டிருந்த பொண்ணு வலியும் பார்த்துட்டு அண்ணன் ஓடுறாரு. உங்களுக்கு கூட கத்தரை தரத்தான் போறாரு. ஆமீன் சொல்லுங்க. கையை எப்படி காட்டுங்க. ஆமா, காட்டுங்க நல்லா இப்படி காட்டுங்க. வழியிலே இல்லைப்பா, கொடுத்துரு, சீக்கிரம் அட்மானத்துக்கு விற்கிறேன். தவறு. ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு தட்டி விடாத ஆண்டவருடைய காரியத்தில் நிற்பீங்களோ அதை கொண்டு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ரேஷன் கடையில் காலையில் 7,000 ரூபாய் தராங்க. 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் அந்த பில்லு செல்லும். அதுக்கப்புறம் அவங்க வரக்கூடாது. 5 நாள் பொறுத்து வரணுன்னா, ஐயோ அப்பா, அந்த ரேஷனுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் திட்டாளுங்க பாரு, என்ன திட்டு செத்துலாமான்னு இருக்கிறேன், எனக்கு நீ ஜெபம் பண்ணினே இருக்கணும். அது ஆமீன் சொல்லுங்க. நான் போனா கிட்ட வாந்து அங்குகிற பொம்பளை ரயிலில் என்ன தேஞ்சால் பண்ணுறியா அப்படின்னு நான் பார்த்தேன். இப்படி கையை எடுத்து கும்பிட்டுட்டு நான் எனக்கு 20 நாள் கூட ஆகட்டும், இந்த திட்டு எனக்கு தேவையில்லை, இந்த 6,000 எனக்கு தேவையில்லை, போயினேன்ட்டேன். எல்லாம் வாங்கி முடிஞ்சோடனே அப்புறம் ஃபோன் பண்ணுறான். இப்போ எவ்வளோ இல்லை பாஸ்டர், நீங்கள் வாங்க. நாங்கள் ஆமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அரசாங்கம் ஐயோ கொடுக்கறதுக்கு அரசாங்கம் பயப்படுது. ஆமன் சொல்லுங்க. ஒன்று சொல்லிட்டா போதும், அதில் நிற்கிறதுக்கு திறமையானவங்க இருப்பாங்க. ஆனால் ஆராதனை என்ன கொடுக்க போகிறாங்க, உட்காந்து கால் இடுப்புலாம் வலிச்சு வீட்டுக்கு போய் படுத்தா சாப்பாடு கூட இல்லை. அதெல்லாம் சும்மா. ஆமன் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ள ஒரு துன்மார்க்கனை நிறுத்தாதீங்க. நான் முடிக்க போகிறேன். ஆமன் சொல்லுங்களேன். அப்போ எலியாசர் ரெபேக்காவுடைய அண்ணன் லாபான் ஓடுறாரு. ஆமென். 29. ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பேர். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோடு பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதத்தில் வந்தான். அந்த மனுஷனிடத்தில் வந்து அவனுக்கு துறவு அருகே அவன் அண்டையில நின்று கொண்டிருந்தான். நான் முடிக்க போறேன். ஆமன் சொல்லுங்களா. நீங்களா காலையில் ஆண்டவருக்கு முன்னால் நின்னீங்களா? யார் யார் நின்னீங்க? ஆராதனைக்கு வர்றதுக்கு போதுமானதாகுது. இங்கே தான் வந்து நிற்கிறோமா, அப்புறம் காயிலையா நிற்கணும்? இல்லை, எல்லாம் பொதுவாக எல்லா ஜபமும் இங்கே தான் பண்ணிட்டு போகும். அப்புறம் என்ன பாஸ்டர் காயில் நிற்கணுன்ற? அவன் சொல்லுங்க, நிற்கணும். அவன் நின்னா அவன் சொல்லுங்களா. நம்மளுக்குள்ள யாரும் நிற்காத இருக்கணும்னா நம்ம உண்மையாக ஆராதனையை ரொம்ப நம்ம விலையேற பெற்றதாக மதிக்கணும். ஆமன் சொல்லுங்களேன். விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை மீட்ட தேவன் அவர். பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து ஒரு துளி ரத்தம் கூட சரீரத்தில் வைத்துக்காத நம்மளை மீட்டாரு. ஆமன் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. அவனை முடிப்பார். அப்போ அங்கே சொல்லப்படுகிறது லாபானு அவர் முன்னால் போய் நிற்கிறாரு. இப்போ நின்று நான் சொல்கிறாரு. அப்பொழுது அவர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாங்க, வெளியே நிற்பானே. போதும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் உள்ள வருவீங்களா? ஆமென் சொல்லுங்களா. இப்போ உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா, யாருன்னா இருக்கிறாங்களா? தட்டி பாருங்க. ஏய் போ, வெளியே போயிடு. உங்களுக்குள்ள ஒருத்தங்கிறான். நானே ஒரு சோத்திரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்த பிரேயருக்கு, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரியவர், அவர் எனக்குள்ளே வரணும்னு விரும்புகிறாரு. ஆமன் சொல்லுங்க. ஆனால் அவர் ஆராதனைக்கு வர மாட்டார், ஆனால் எனக்குள்ளே விரும்பினார். அவர் சொன்னார், பாஸ்டர்
ஒரு குறிப்பு உனக்கு சொல்கிறேன்னார். சொல்லுங்கண்ணா. எங்கள் மருமக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு, உங்கள் மாமனாரை விடாத, நல்லா பாரு அவரை, வருஷத்துக்கு நிறைய துணி எடுத்து கொடு, நிறைய பணம் கொடு, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு, கூடுன்னு சொல்லு சொன்னார். ஏன்பா அதை சொல்கிறேன், உங்கள் சர்ச்சில் போதிக்கும் போது சொல்லு, இது மாதிரி சொல்லுங்க, மாமனாரை கவனிங்க, மாமனாரை உயர்த்துங்கன்னு சொல்லுங்க. எனக்குள்ளே வந்தார். நான் என்ன பண்ண, உடனே அவர் எடுத்து வெளியே அனுப்புனேன். ஆமன்னு சொல்லுங்களா, ஒரு அலுவலியா சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுக்குள்ள சில பேர் உள்ளே வந்து ஆராதனையை கெடுத்துட்டு போகிற ஒரு நபர் வருவான், உனக்குள்ளே பூருவான், உன்னை ஆண்டவருக்குள்ளே வாழக்கூடாதபடி என்ன பண்ணுவான், தடுத்து நிறுத்துவான், அவனை தடுத்து வெளியே. ஆமன்னு சொல்லுங்களா. ஆமாம், நீங்கள் மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை பார்த்தா தெரியும். 26 சொல்லப்பட்டுக்குது, இயேசு தன்னுடைய சரீரத்தை பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்குது, இதை வாங்கி புசிங்கன்னு சொல்கிறாரு. ஆமன்னு சொல்லுங்களா. 26 எழுதப்பட்டுக்குது, அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்குது, இதை வாங்கி புசிங்கன்றாரு. பாருங்க, இயேசு உள்ள வராரு. ஆனால் அது சாப்பிட்றவன், அது உள்ளக்கிறவன், அவர் எப்படின்னா என்ன பண்ணணும், காட்டி கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்களா, ஒரு அலுவலியா சொல்லுங்களா. ஆமேன். நீங்க பாருங்க, அந்த மத்திய சுவிசேஷம் துக்கமா இருக்கும். காலை கழுவுறாரு, புடவையை கட்டின ஒரு தெய்வம் லேடிஸ் துணியை அப்படியே புடவை மாரி கட்டிக்கின்னு எல்லாரையும் கூப்பிட்டு, நான் உங்கள் காலெல்லாம் கழுவுறேன், என்ன பண்ணுறாரு, காலை கழுவுறாரு. ஒருத்தருடைய காலை கழுவி துணியில் தொடிக்கிறாரு. ஆமன்னு சொல்லுங்களா. தொடைச்சிட்டு இப்போ திருவிருந்து எடுத்து, இதை ஏன் சரீரமாக பிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. ஆனால் யூதாசுக்குள்ள ஒரு பொல்லாத பேய் இருந்தான், பொல்லாத பிசாசு இருந்தான். இயேசுவை நாசனம் படுத்த ஒரு அசுத்தாவி அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்தான். நீங்கள் பாருங்க, அந்த யோவான் சுவிசேஷனை முடிக்கிறேன். உங்களுக்குள்ள ஒருத்தனை விடாதீங்க, இன்னைக்கு துரத்துங்க. அது மனுஷனா கூட இருக்கலாம், துரத்துங்க. யாருதுன்னா ஒரு சொல் பேச்சா இருக்கலாம், அதை துரத்துங்க. ஆமேன் சொல்லுங்களா. யோவான் 13:1 வாசிங்களா, டக்குன்னு வாசிங்க, ஜெபம் பண்ணலாம், சீக்கிரம் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்திற்கிற தம்முடையவர்களிடத்தில் அனுப்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமென். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டுதல் பண்ணினான். போதும். யாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தவன அவரை விட்டு வெளியே அனுப்ப பிசாசு என்ன பண்றான், அவர் ஒருத்தனுக்குள்ள பூந்துட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஏமா டிஸ்டர்ப் பண்ணாத இரு. இப்போ தான் ஒருத்தனை துரத்துனுக்குறான். இப்போ இதில் இன்னைக்கு காட்டினா அவள் தான் அவனை துரத்த முடியாது. ஜெபம் பண்ணலாமா? அப்போ ஒருத்தன் யூதாஸ்குள்ளே பூந்துட்டான். அப்போ ஆராதனைன்றது நம்ம ஆராதனைக்கு தான் வரும். ஆண்டவர் பிள்ளைகளாக தான் இந்த இடத்துல கலந்துக்கிறோம். உங்களுக்குள்ளே ஒருத்தன் பூருவான், மற்றவங்க மூலியமாக கூட ஒருத்தன் பூருவான். மற்றவங்க சொல்லாததை, செய்யாததை, பண்ணாததை சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனை உங்களுக்குள்ள பூர வைப்பாங்க. அவனை துரத்திடு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டில் வர விரும்புது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் குடிக்காரனா ஆகுறாங்க சொல்லுங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்டுங்க அவன் சொல்லுவான், அதெல்லாம் தப்பே இல்லை, அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சர்ச்சைக்கு போகிற நீங்கள் மட்டும் நீ சுத்தமாக இருந்துவான். அதை நம்ம கேட்கறதுனால தான் அது நம்ம வாய்க்கு போகுது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து குடியே இருந்தவன் அவர் என்ன பண்ணான், காட்டி கொடுத்தான். ஆமென். பேதுரு இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தான். அப்போஸ்தலர் மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 16 இயேசு சொல்ற சிலுவையில் அறிவாங்க,
மூணாவது நாள் உயிரோட வருவேன்னு. இந்த காரியம் உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்னான். இயேசு சொன்னார், நீ மனுஷனுக்குரியதை சிந்திக்கிறான், நான் பரலோகத்துக்குரிய காரியத்தை சிந்திக்கிறேன், என் பின்னால போ சாத்தானேன்னாரு. அப்போ மனுஷனுக்குரிய காரியங்கள் யாரு நம்ம உள்ளத்துல பதிச்சாலும் அதை நம்ம பின்னால அனுப்பணும். இயேசு மட்டும் நம்ம முன்னால நிறுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம உள்ளுக்குள்ள துன்மார்க்கமான காரியங்களை பதிக்க விடாதீங்க. பிசாசு நம்மளுக்குள்ள பதியக்கூடாது, நம்மளுக்குள்ள ஒளியக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மட்டும் யோசேப்பு கூட இருந்ததை போல, எலியேசர் கூட இருந்ததை போல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட இருந்ததை போல நம்ம கூட இருக்க நம்ம கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் பார்த்தேன் சில வீட்டில், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள ஒருத்தன் பதுங்கி இருக்கிறான். இன்னைக்கு அவனை துரத்துங்க, போ வெளியே சாத்தானே இயேசுவின் நாமத்தினால. இயேசு மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிரேயர் பண்ணலாமா? யாரையும் பார்க்கல, ஆண்டவரை மட்டும் பார்த்தாரு. எலியேசர் ஆண்டவரை மட்டும் பார்த்தாரு, பவுலே ஆண்டவரை மட்டும் பார்த்தாரு. ஆனா யூதாசோ ஆண்டவரை பார்க்கல, காலை கழுவுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள ஒருத்தர் என்ன காட்டி கொடுக்க போறான்றாரு. நீ பிறகாதியா இருந்துட்டு இருக்கலாம், நீ பிறகாதியா இருந்திருக்கலான்றாரு. கேட்கல. நம்ம உண்மையாவே நம்மளுக்குள்ள எந்த மனுஷன் சொல்ற பேச்சை கூட நம்ம கேட்க கூடாது. ஆவிக்குரியவங்க ஆண்டவருக்கு அடுத்த ஆண்டவர் பேச்சை தான் கேட்கணும். நீ மனுஷனுக்கு அடுத்ததை சிந்திக்கிறான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, துன்மார்க்க ஜீவியம் எனக்குள்ள வேணாம், எனக்குள்ள நீங்க மட்டும்தான். இருதயத்துல கைய வைப்பமா ஒவ்வொருத்தரும் சைடு எல்லாம் இருதயத்துல கைய வைங்க. சோத்ரம். என் இதய துடிப்பு பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் கைய வைங்க, இருதயத்துல கைய வைங்க. ஏசப்பா சோத்திரிக்கிறேன். நான் அந்த இசையை போடு, நல்ல சோத்திரம் பண்ணுங்க. கருத்து இருதயத்துல கைய வச்சு, சாமி எங்க உள்ளக்குள்ள யூதாஸ் வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாது. எலியேசர் கூட இருந்தியே, அப்ப அந்த ரெபேக்காவை போல, லாவானை போல, எலியேசரை போல நாங்க எதையும் தட்டி விடக்கூடாது. அவங்க தட்டலையே, அந்த பொண்ணை கேட்கும் போது கூட லாவான் நலமோ பொலமோ நாங்க சொல்லக்கூடாது. இது கர்த்தரால வந்த காரியம், இந்த பெண்ணை எடுத்துட்டு சொன்னாரு. நாங்க அப்படிப்பட்டவங்களா காணப்படணும்பா. நீ கர்த்தருடைய ஆராதனைக்கு வர பிள்ளைகள் எத்தனை சாக்கு, எத்தனை தடைகள், ஆராதனையே விரும்பி வர்றது இல்ல, ஏனோ தானே வந்து கடமைக்காக உட்காருது. எவ்வளவு நீ துக்கப்படுற சாமி. எங்களை கொண்டு தானேப்பா தேசத்துல இருக்கிற மக்களை மாத்த முடியும், எங்களை கொண்டு தானேப்பா எங்க தேசத்துல இருக்கிறவங்களை ரட்சிக்க முடியும். சாமி நாங்களே வந்து அதெல்லாம் தட்டி விட்டோமானா, நாங்களே அதுல அக்கறை எடுத்துக்காத எங்களுக்குள்ள ஒரு ஆளை நாங்க எப்போது நியமிச்சு வச்சிருந்தா அப்பா நீ எவ்வளோ துக்கப்படுவ. வேணாம், யோசேப்போட நீ மட்டும் தான் இருந்த, அண்ணன் தம்பிங்க இல்ல, போர்த்திபா மனைவி இல்ல, ஜெயில இருக்கிறவங்க இல்ல, நீங்க ஒருத்தர் மட்டும் இருந்ததுனால்தான் அன்னைக்கு பார்வனுக்கு அடுத்ததான் அவரை நீங்க நிறுத்துனீங்க. நாங்க கூட எப்போது நீங்க மட்டும் தான் எங்களுக்குள்ள இருக்கணும், நீங்க மட்டும் தான் எங்களுக்குள்ள இருக்கணும், நீங்க மட்டும் தான் இருக்கணும். எந்த மனுஷனுடைய சொல்ல இருக்க கூடாது, எவனும் சொல்லி கொடுத்து அதுல நாங்க கெட்டு போக கூடாது, பிள்ளைங்க கெட்டு போக கூடாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க கெட்டு போறாங்களே, துன்மார்க்கமான பிள்ளைகளோட சேரும் போது அவங்க சொல்லித்தர தவறான பழக்க வழக்கத்துல அத உள்வாங்கி 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 அவங்க ஜீவியத்தை கெடுத்துக்கிறாங்களே. எங்க பிள்ளைகள் அப்படி காணப்படக்கூடாது.
யோசேப்பா எங்க பிள்ளைகள் காணப்படணும், பவுலா காணப்படணும், எலியேசரா காணப்படணும். உதவி செய்யுங்க. உங்க கரத்துல இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த பார்த்து கொண்டு இருக்கிறவங்களையும் அப்பா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ள வாங்கன்னு சொன்னதை போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேல வைத்த ஆசீர்வாதத்தை எலியேசர் கிட்ட கொடுத்து அனுப்புனதை போல இந்த காலையில எங்கள் ஒவ்வொருத்தருக்காட்டியும் இந்த மாசத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகர். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தமும் கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.